ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக நீ துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் முன்பாக நின்று எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. ஆறாண்டு ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா தடைகளும் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். தகப்பனே, தடைப்பட்டவர்கள் தள்ளி கொண்டு வாங்க. வந்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதத்தோடு கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகபத்திரமாக கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னத நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். சொல்லுவோமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பாடி கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஆமென். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. பாடலாமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருள் நடக்கையிலே. ஹல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வழிந்திடுமே.
ஆண்டவர் இயேசு கொண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே. உயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. உயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து பாடுவோமா? கொய்யவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணங்கிடுமே. ஒரு நாளும் ஆமே கர்த்தர் நம்மை கரங்களில் எடுத்து நாமே உருவாக்கி பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தர் ஆராதிக்கணும். எல்லா சோதரம் பண்ணி கர்த்தரை பயன்படுத்துவோமா? ஹல்லேலூயா. glory glory praise the Lord. ஹல்லேலூயா. நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினா காண்கின்றேனே. இன்ப காணா தேசமன் கண்களினா காண்கின்றேனே. இன்ப காணா தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே. உயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. உயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. எல்லா கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணி கர்த்தரை மையப்படுத்துவோமா? வாயில விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? பண்ணுங்க. ஓ தகப்பனே, praise the Lord. இந்த வசனம் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. ஓ glory ஹல்லேலூயா. கரம்பிடித்து நடத்துகிறவரே துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே
you Jesus. Hallelujah. எல்லாரும் துதிக்கலாம். எல்லார் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? தகப்பனே, hallelujah. Thank you Jesus. Amen. Hallelujah. Glory, glory. கிருபை வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் இரு கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே உயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே உயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. Hallelujah. Praise you Jesus. Thank you Lord. Hallelujah. 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 தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அமைதியாக கர்த்தரை ஆராதிக்கலாமா? Praise you Jesus. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. என் நண்பர் இயேசுவுக்கே. Praise the Lord. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் நாதாரணி. அநாதிலே அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் நாதாரணி. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலம் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் எல்லாரும் பாடுவோமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய
அடைக்கலமே அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே அனக பாதை நாரிருளில் தூய தேவ மொழியே கனக பாதை நாரிருளில் தூய தேவ மொழியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரும் மாற்றினாரே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனும் பாடுவோம் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவன் ஹல்லேலூயா praise the Lord நித்திய புயங்களும் ஆதாரமே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனும் அடைக்கலம் ஹல்லேலூயா நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனும் அடைக்கலமே நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சரணத்தை பாடலாமா ஹல்லேலூயா காருண்யத்தால் இழுத்துக்கொண்டே தூய தேவ அன்பே ஹல்லேலூயா இவனாந்தரத்தில் நயன் காட்டி உன்னை இனதாய் வருந்தி அழைத்தாய் பாடுவோமா ஹல்லேலூயா இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே இவனாதிரத்தில் நயம் காட்டி உன்னை நீராய் வருந்தி அழைத்தார் இந்த தேவமே என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனும் அடைக்கலமே நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவனும்
புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. ஆமென். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். அவர் நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலும் என்னிலும் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ஒரு ஆமென் பல்லவியை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபத்தோட பாடி ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே. ஹல்லேலூயா. நித்திய புயங்களும் ஆதாரமே. பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்மை பலப்படுத்துவதாக. யாவி ஆத்ம சரீரத்தை பலப்படுத்துகிற எல்லா ஆலோசனைகளை கேட்டு ஆமென் நாம் புது பலத்தோடு தேவ சமூகத்தில் புறப்பட்டு போகும்படி திறந்த உள்ளத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, நல்ல ஆராதனை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடி துதிக்க ஆராதிக்க உன்னத நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஒருமித்து இந்த உன்னத நாமத்தை உயர்த்த தேவனாய் கர்த்தர்கள் கொடுத்த இந்த நல்ல தயவுள்ள நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். பொழுதும் நாங்கள் ஆண்டவரே மனமகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்தோம். பொழுதும் திறந்த உள்ளத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசும்படி இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரை. லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரை. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லையா? மகிழ்ச்சியான அல்லேலூயாவா தெரியலையே, உற்சாகமா சொல்லலாமே ஒரு அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அங்கிள் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஒரு நல்ல வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? அதுலேருந்து தான் இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு அத்திமரத்தை குறித்ததான ஒரு உவமையை இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே இருந்த ஜனங்களுக்கு சொல்கிறார் இல்லையா? அந்த பகுதி நம்ம எல்லாமே வாசித்திருப்போம், பல தடவை வாசிச்சிருப்போம். இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக அது ஒரு திராட்சை தோட்டம் இல்லையா? அது ஒரு திராட்சை தோட்டம். அதில் ஒரு அத்தி மரத்தை அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு? நட்டு இருக்கிறாரு.
யூஸ்வலாக வந்து ஒரு தோட்டம்னு இருந்ததுனாக்கா தென்னந்தோப்புன்னு சொல்லுவாங்க, மாந்தோப்புன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இருந்தால் அந்தந்த மரங்கள் தான் அதில் இருக்கும்ல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு திராட்சை தோட்டம் ஆக்சுவலி. ஆனால் அதில் ஒரு அத்தி மரத்தை அந்த மனுஷன் கொண்டாந்து நட்டு வச்சுருக்கிறாரு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம், ஒரு திராட்சை செடி ஒரு மண்ணில் வளருது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப செழிப்பான வளமான மண்ணாக இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல தான் திராட்சை செடிகள் நல்லா வளரும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இந்த மனுஷன் ஒரு அத்தி மரத்தை நட்டு வச்சுருக்கிறாரு. அப்போது திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை கொண்டாந்து இந்த மனுஷன் நட்டு வச்சுருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல. அந்த அத்தி மரத்துக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. மேபி அவர் இங்கேருந்து தனியாக அவர் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம், இல்லைனா எங்கேயாவது வெளியில் போகிறப்ப அங்கே பார்த்துருக்கலாம், கொண்டு வந்து சரி இதை நம்மளுடைய தோட்டத்தில் வச்சு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு வளர்த்துட்ருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது 3 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அந்த மரத்தில் கனிகளை தேடுறாரு. ஆனால் கனி எதுவுமே இல்லை. அதனால் அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மரத்தை நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், 3 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணல, அதுலேருந்து கனி எதுவுமே வரல. அதனால் என்ன பண்ணிவிடுங்க, அந்த மரத்தை வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லையா. ஓகே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நம்ம எல்லோரும் யார்? விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், ஆமாவா இல்லையா? சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லையே. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, கர்த்தருடைய பிள்ளைகள் தானே. ஆமான்றவங்க ஒரு அலையிலே சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆமே, நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இல்லையா. அப்போது எதனால் நம்மலாம் கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம்? எதனால் நம்மலாம் விசுவாசிகள்னு சொல்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஆராதனைக்கு வர்றதுனாலையா, இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுனாலையா, இல்லை நம்ம வீட்டில், நம்ம பைக்கில், காரில் எல்லாத்துலேயும் வசனங்கள் எழுதி ஒட்டி வச்சுருக்கிறதுனாலையா? எதனால் நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம்? நம்ம எதனால் கர்த்தருடைய பிள்ளைகள்னு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய நடக்கைகளின் மூலமாக. நம்ம சொல்கிற ஆமேன் அல்லேலூயானால மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய நடக்கைகளின் மூலமாக, நம்ம கொடுக்குற கனிகளின் மூலமாக. ஒரு வசனம் வாசிங்க, லூக்கா 6வது அதிகாரம் 44வது வசனம். ஆமேன். அந்தந்த மரம் அதினதின் கனியினாலே, நீங்கள் சொன்னாதான் அந்தந்த மரம் அதினதின் கனியினாலே அறியப்படும். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது எதனால் அறியப்படணும்? நம்ம கொடுக்குற கனிகளின் மூலமாக தான் அறியப்படணும். ஆமாம் தானே? விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் உண்மையிலே கனி கொடுக்குறோமா? அந்த திராட்சை தோட்டத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு அத்தி மரம் எப்படி அங்கே வந்ததோ அதே போல் தான் நம்மளும் பல காலங்களுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? உலகத்தில் இந்த சபைக்கோ கர்த்தருக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லாத இன்னொரு இடத்துல இருந்தோம். அங்கேருந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வந்து இந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரமாக வச்சுருக்கிறாரு. இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும்ல. இங்கே ஒரு 3 வருஷம் அந்த மரம் கனி கொடுக்கல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாரு, அதை வெட்டி போடுங்கன்னு சொன்னார். இன்றைக்கி நிறைய அத்தி மரங்கள் நிறைய சபைகளில் என்ன பண்ணுது, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட என்ன பண்ணுது இருக்குது. ஆனால் அது கனி கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணல, நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. பாருங்கள், இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்மளுடைய கனிகளினால, நம்மளுடைய நடக்கைகளினால என்ன செய்யணும்? புறஜாதியார், ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் அதுதான் உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இருந்தால் தான் நீங்களும் நானும் விசுவாசின்னு சொல்ல முடியும். இப்போ சொல்லுங்கள், நீங்களும் நானும் விசுவாசியா இல்லையா? விசுவாசிகளா? நம்மலாம் விசுவாசிகள்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயாவாவது சொல்லுங்களேன். ஆமீன். ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி தியானிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். லூக்கா 19வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை, முதல் 10-12 வசனங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சகேயு என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. சகேயு அப்படிங்கிற மனுஷன், அவன் யார்? வரி வசூலிக்கிறவர், ஆயக்காரன். அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, இயேசுவை பார்க்கும்படியாக, இயேசு வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்கும்படியாக ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, வரி வசூலிக்கிறவங்க அப்படின்னாக்கா யாருமே அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அவங்க எல்லாருமே ரொம்ப, அந்த ஜனங்கள் எல்லாமே ரொம்ப வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நாட்களில் யூதர்கள் எல்லாமே ரோமர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க, ரோம அரசாட்சியோடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப ரோமர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அந்த யூதர்களுக்கு எல்லாவற்றிலையுமே வரி வசூலிச்சிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்கும் வரி போட்டுட்டு இருந்தாங்க.
அவங்க இப்போ ஒரு ரோடை அவங்க கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு வரி செலுத்தணும். எல்லா விஷயத்துக்குமே ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு எல்லாமே வரி செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது யூதர்களுக்கு. அப்படி இருக்கிற சமயங்களில் இந்த வரி வசூலிக்கிற வேலையை அந்த ரோமர்கள் யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த யூதர்கள் குரூப்லேயே ஒரு சிலர் ரோமர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால இது யூதர்கள் எல்லாத்துக்குமே இந்த வரி வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கோபம். அதோடு இல்லாமல் நம்மளுடைய ஜனங்களே என்ன பண்ணுறாங்க, நமக்கு விரோதமாக நமக்கு எதிராக அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபமும் வெறுப்பும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் யார், இந்த சகேயு. யாருமே அந்த மனுஷனை விரும்ப மாட்டாங்க. அப்படி இருந்த ஒரு மனுஷன்தான் இயேசுவை பார்க்கும்படியாக அவர் ஓடி போகிறாரு. அப்படி இருக்கிறப்ப இயேசு என்ன பண்ணுறாரு, அங்கே நின்று சகேயுவே இறங்கி வா, நான் என்ன பண்ணணும், இன்றைக்கி உன் வீட்டில் தங்கணும்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த மனுஷன் கீழே இறங்கி வராரு. வந்த உடனே இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் ஆண்டவரை பார்க்கணுன்னு சொல்லி போகிறாரு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளார அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன் இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் கலாத்தியர் 5:22-23 மட்டும் வாசிச்சிருங்க. ஆவியின் கனிகள் என்ன? நான் மறுபடியும் ஒரு தடவை வாசிங்களேன் சத்தமா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். எத்தனை ஆவியின் கனிகள் இருக்கு? 9 கனிகள் இருக்கு இல்லையா? சரி, இப்போ இந்த பகுதி இப்போ லூக்கா எடுத்துக்கோங்க. லூக்கா 19வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 5வது வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். இப்போ இங்கே முதல்ல என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துவ அப்போ தான் அவன் பார்க்குறான். பார்த்த உடனே முதல் காரியம் என்ன வந்துருச்சு? சந்தோஷம். ஆவியின் கனியில் முதல் சந்தோஷம் வந்துருச்சு இல்லையா? முதல் காரியம் சந்தோஷம் வந்துருச்சு. அடுத்தது அடுத்த வசனம் வாசிங்க. ஆமீன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து இவங்களோட இந்த சகையோட வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னோடனே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இவர் என்ன பாவியான மனுஷனாச்சு, இவர் வீட்டுக்கு எதுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த சகையு ஆக்சுவலாக பழைய மனுஷனாக இருந்ததுதான் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாரு, கோவப்பட்டிருப்பாரு, எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டிருப்பாரு. ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணலாங்க, எதுவுமே பண்ணலை. இப்போ அங்கே என்ன வந்துருச்சு, நீடிய பொறுமையும் வந்துருச்சு, வேற என்ன வந்துருச்சு, சாந்தமும் வந்துருச்சுங்களா இல்லையா? அந்த மனுஷன் ஆண்டவரை சந்திச்சு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளார அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் மாறுது பாருங்க. ஆவியின் கனிகள் எல்லாமே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ என்ன வந்துருச்சு, நற்குணம் வந்துருச்சு, அதோட சேர்த்து இச்சையடக்கமும் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அங்கே ரோமர்கள் 1000 ரூபா வரி வாங்குங்கன்னு சொன்னால் இவர் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு, என்னுடைய ஆஸ்திகள்லையும் சேர்த்து நான் என்ன பண்ணிடுறேன், கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மனுஷன் ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய உள்ளத்தில் அந்த மனுஷன் எப்போ ஏற்றுக்கிட்டாரோ அந்த நிமிஷத்துலேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் மாறி போச்சு. இன்னும் அவர் வீட்டுக்கே போகல, ஆண்டவரை கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளார என்ன ஆகுது, அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றங்கள் வருது. அப்போ நம்ம இத்தனை வருஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கோம், இத்தனை வருஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம், சபையில் விசுவாசிகளாக இருக்கோம். நம்ம அப்போ எவ்வளோவாய் கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கோம்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உண்மையிலே நம்ம கர்த்தருக்கு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மளை பார்க்குறவங்க நம்ம நிமித்தமாக ஆண்டவரை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணுறதுனால பைபிளை எடுத்துகிட்டு வந்துடுறதுனால மாத்திரம் நீங்களும் நானே என்ன பண்ணிட முடியாது, விசுவாசிகள் ஆகிட முடியாது. 10 வருஷம் 20 வருஷம் சபையில் இருக்கிறதுனால மாத்திரம் நீங்களும் நானும் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக மாறிட முடியாது.
நம்மளுடைய கனி கொடுக்குற ஜீவியம் எப்படி இருக்குது, நம்மளுடைய கனிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியான வசனம் வாசிங்க. லூக்கா 19. ஆமேன். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு என்ன வருது? ரட்சிப்பு வருது. இப்போ அந்த கனிகள் எல்லாம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. அதுக்கப்புறம் தான் அவர் யாராவா மாறுறாரு? ஆபிரகாமுக்கு குமாரனா மாறுறாரு, கர்த்தருடைய பிள்ளையா மாறுறாரு. அப்போ நீங்களும் நானும் இன்னும் நம்ம உண்மையிலே அந்த கனி கொடுக்குற ஜீவியம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் என்ன ஆகலை? ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இன்னும் வரலன்னு தான் நம்ம சொல்லணும் பாருங்கள். அப்போ நம்ம உண்மையிலே சிந்திச்சு பார்க்கணும், நம்மளுடைய வாழ்க்கை உண்மையிலே எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம எதுக்காக கர்த்தரை தேடுறோம். இத்தனை வருஷமாக நான் சபைக்கு வரேன், இத்தனை வருஷமாக நான் ஆண்டவரை தேடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையிலே கர்த்தரை தேடுறோமா, இல்லை வேதவசனம் சொல்லுது இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கோமா, இல்லை மறுமையின் ஆசீர்வாதத்தையும் நம்ம வந்து சுதந்திரித்து கொள்ளணுங்கிறதுக்காக கர்த்தரை தேடுகிறோமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்கணும் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம், நம்மளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இனி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கையாக மாறப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் உண்மையிலே ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை நான் என்னுடைய என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு குறைவு இருந்திருக்கலாம், நான் வந்து ஆண்டவருக்கு உண்மையிலே கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை என்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, நான் இன்னைக்கு இந்த நாளில் இருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்களேன். ஆமேன். லூக்கா 13வது அதிகாரத்தினுடைய 6-7 வசனங்களை வாசிங்க. ஓகே. இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கனி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கனி கொடுக்காமல் இருக்கிற மரங்கள் இருக்குது இல்லையா? நிறைய மரங்கள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக 2 வகையாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தங்கச்சி படித்த மாதிரி அந்த மரம் என்ன செய்யாது? கனி கொடுக்கவே கொடுக்காது, அது சும்மாவே இருக்கும். ஒரு சில மரங்கள் இருக்குது, அது என்ன பண்ணும் தெரியுமா? எரேமியா 2:21 வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். ஆமேன். அதே மாதிரி ஏசாயா 5வது அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். நான் ஒரு திராட்சை தோட்டத்தை எனக்காக உருவாக்குனேன், அதுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் நான் செஞ்சேன், ஆனால் அது என்ன பண்ணுச்சு? எனக்கு கசப்பான பழங்களை தந்ததுன்னு சொல்லி இந்த வசனத்தில் போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் கனி கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து நிறைய பேர் கசப்பான கனிகளை கொடுக்குறவங்களாவும் மாறி போய்ட்றாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு காரியமாக தான் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறாங்களா, உண்மையிலே சாட்சியுள்ள ஜீவியம் புறஜாதியார் ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள் அவங்கள பார்க்கும் பொழுது உண்மையிலே இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய ஜீவியம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அநேகர்கிட்ட அது இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வளர்ந்து போக முடியல. கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கூட சில சமயங்கள் என்ன பண்ணிடுறோம்? இழந்து போயிடுறோம். நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம இழந்து போகிறதில்ல, நமக்கு அது என்ன பண்ணுது? டிலே ஆகுது, தள்ளி போய்கிட்டே இருக்குது. நமக்கு ஆண்டவர் அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எப்பயுமே என்ன பண்ண மாட்டார்? நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போக மாட்டார். நம்ம அதுக்கு வந்து ஒர்த்தானவங்களாக மாறுற வரைக்கும், அதை அதை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதியுடையவங்களாக மாறுற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நம்மளை விட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, எனக்கு ஏன் இந்த நன்மை கிடைக்கல, எனக்கு ஏன் இந்த குறை இருந்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு சந்தேகத்தோடு ஒரு வேளை இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்மளுடைய கனி கொடுக்குற ஜீவியம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? இன்னும் வளர வேண்டியது இருக்குது. கர்த்தருக்கென்று சொல்லி இன்னும் வைராக்கியமாக நம்ம இருக்கணும். கர்த்தருக்கென்று சொல்லி இன்னும் அதிகமாக நம்ம ஓட வேண்டியது இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். பாருங்கள், ஏசாயா 41வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை என்ன வேலை செய்யறதுக்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு பார்த்தீங்களா?
நீங்களும் நான் எப்படி இருக்கணுமா? போர் அடிக்கிறதற்குன்னு சொல்லி வச்சிருக்கிற கூர்மையும் புதிதுமான எந்திரமாக அப்படி பவர்ஃபுல்லாக நீங்களும் நானும் இருக்கணும். சத்துருவினுடைய சகல தந்திரங்களையும் அதிகாரங்களையும் பிசாசானவன் உலகத்துக்குள்ளார கொண்டு வந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் மேற்கொள்கிறதுக்காக தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பிசாசினுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வரணும் இங்கே அப்படிங்கிறதுக்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போது அந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு சொன்னால் கனி கொடுக்குற ஜீவியம் நமக்குள்ளார நிச்சயமாக இருக்கணும். நம்ம கத்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த சகையோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் அதுவாக தான் இருக்கணும். பாருங்கள், அந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப மோசமான மனுஷனாக தான் இருந்தார் அது வரைக்கும். ஆனால் எப்போ ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்குள்ளே வந்தாரோ அடுத்த நிமிஷமே அவருடைய வாழ்க்கையில் சகலமும் மாறுச்சு, எல்லா காரியங்களுமே மாறுச்சு. அப்படி அந்த மனுஷன் மாறினதுனால தான் ஒரு வேளை அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க இல்லையா? நிறைய ஒரு கூட்டமான ஜனங்கள் வந்தாங்க. அவர்கிட்டருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும், சுகமடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் இந்த பைபிளில் என்ன பண்ணல, இடம் பெறலை. சகையுங்கிற மனுஷன் இந்த இன்னமும் அந்த மனுஷனை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், அந்த மனுஷனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த மனுஷன் கொண்டு வந்த அந்த மாற்றம் தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் மாற்றணும், தனக்குள்ளார இருந்த எல்லாவற்றையும் மாற்றணும், தன்னை ஒரு புதிதான மனுஷனாக மாற்றணும்னு சொல்லி அந்த மனுஷன் எடுத்த முயற்சி தான் இன்ன வரைக்கும் அந்த மனுஷனை பற்றி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பேசி கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்று சொல்லி கடைசி வரைக்கும் வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கணும், சகைவை போல இருக்கணும். சகைவு என்னென்ன காரியங்கள் செய்தாரோ அது எல்லாவற்றையுமே நீங்கள் நானும் ஃபாலோ பண்ணுறவர்களாக இருக்கணும். பாருங்கள், ஆவியின் கனிகள் இன்றைக்கி நிறையா நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நிறைய பிரசங்கத்தில் கேட்குறோம், நிறைய காரியங்கள் கேட்குறோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, ஆவியின் கனிகளை விட்டுறாங்க. கலாத்தியர் 5:22-23 ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் எங்கே போயிடுறாங்க, அதே கலாத்தியர் 5:19, 20, 21 இந்த 3 வசனத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்களாக தான் இருக்கிறாங்க. இந்த வசனம் எல்லாம் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாம் ஆவியின் கனிகளை ஃபாலோ பண்ண சொல்லலாம். எல்லோரும் எதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, மாம்சத்தின் கிரியைகளை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இன்றைக்கி அநேக புறஜாதியரை பற்றியே நம்ம பேச வேணாம், ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள் இல்லை, கர்த்தரை அறிந்து கொண்ட ஜனங்களே நிறைய பேர் இப்போ அப்படி தான் இருக்காங்க. பாருங்கள், அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரி, ஓகே, நான் கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க, கனி கொடுத்தா தான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டீங்க. எப்படி நான் கனி கொடுக்கறது? கனி கொடுக்குற ஒரு ஜீவியம் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? அந்த சந்தேகம் நமக்கு எல்லாருக்குமே வரும் இல்லையா? நான் என்ன பண்ணால் நான் கனி கொடுக்குற ஒரு மனுஷனாக மாறலாம், இல்லை ஒரு மனுஷியாக மாறலாம் அப்படின்னு சொன்னால் வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதுடைய 4-5 வசனங்கள். ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். நானே திராட்சை செடி. ரொம்ப சிம்பிள். நம்ம நல்ல ஒரு கனி கொடுக்குற ஜீவியம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருக்குள்ளாக நிலைத்திருக்கணும். அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கணும். அவர் உங்களிலும் நான் அவரிலும் நிலைத்திருக்கணும். அவ்வளோதான். அதை நம்ம கரெக்டாக செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம சரியாக கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறோம், அவருக்குள்ளாக நிலைத்திருக்க போகிறோம். கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, மிகுந்த கனிகளை கொடுக்க போகிறாங்க. யாரெல்லாம் உண்மையிலே மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க? விரும்புகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி. நிறைய கரங்களை காணுமே, கரங்களை எல்லாருமே கரங்களை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். நம்ம எல்லாருமே மிகுந்த கனிகளை கொடுக்குறவர்களாக மாத்திரம்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் நம்மளை முன்குறித்து தெரிந்தெடுத்து இங்கே கொண்டாந்து வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. பாருங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்காக செய்த காரியங்கள், ஆண்டவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எதுக்குமே ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆமேன். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம கனி கொடுக்கறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? பிதா நம்ம மகிமைப்பட போறாரு. நம்ம நிமித்தமாக பிதா மகிமைப்படணுமா வேணாமா?
படணுமா வேணாமா? ஆமேன். நம்ம நிமித்தமாக நம்ம செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் பிதா மகிமைப்படணும். எப்பயுமே நம்ம ஒரு காரியத்தை சிந்திச்சு கொள்ளணும். பாருங்கள், நான் செய்கிற இந்த ஒரு காரியம், நான் பேசுகிற இந்த வார்த்தை, இல்லை நான் செய்கிற இந்த ஒரு விஷயம் ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? நான் அந்த வார்த்தை பேசும் பொழுது ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு மனுஷனோ யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமாங்கிறத மாத்திரம் தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த ஒரு காரியத்தை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பிதா என்ன பண்ண போகிறாரு? நம்மக்கிட்ட மகிமைப்பட போகிறாரு. ஏன்னா நம்ம அங்கே கனி கொடுக்கிறவர்களாக மாறி இருக்கிற போகிறோம். அல்லேலூயா, ஆமேன். நம்ம நிச்சயமாக கனி கொடுக்கிறவர்களாக மாறி இருக்க போகிறோம். பிதா நம்ம மகிமைப்படுகிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன போகிறோம்? கர்த்தருடைய சீஷர்களாக இருக்க போகிறோம். அவருடைய சீஷர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறாரு. உண்மையிலே அவருக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அவருக்கென்று சொல்லி எடுத்து அதிகமாக பயன்படுத்த விரும்புகிறாரு. யாரெல்லாம் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தணும், ஆண்டவருக்குன்னு சொல்லி நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும்னு பார்த்தோம். எப்படி கனி கொடுக்கணும்னு பார்த்தோம். கனி கொடுக்கணுன்னா என்ன செய்யணுங்கிறதையும் பார்த்தோம். அதனால் நமக்கு என்ன நன்மை வரப்போகுது, கனி கொடுக்குற பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கோங்க. 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆமேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ இந்த பூமியில் இருக்கும் பொழுது நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம மறுமையில் கர்த்தருடைய வருகை வரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஜீவ விருட்சத்தின் கனி நமக்காக காத்திருக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். ஜீவ விருட்சம் ஆதாம் ஏவாள் அவங்க ஆரம்ப காலத்தில் அவங்க இழந்து போன ஆசீர்வாதம் அது. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற நாட்களில் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருக்கென்று எதையாவது செய்யணுங்கிற வைராக்கியத்தோடு இருக்கணும். கர்த்தருக்கென்று நான் என்ன செய்ய போகிறேன், கர்த்தருக்கு நான் இன்றைக்கி இந்த ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செஞ்சுருக்கேன்னா நாளைக்கு இன்னும் இதை விட பெருசாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சை இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன். 20 வருஷமாக நான் இந்த சபையில் வந்து நான் மெம்பராக இருக்கேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது எதுவுமே நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதும் கிடையாது. நம்மளுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்க போகிறதும் கிடையாது. நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்குது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது, கர்த்தருக்கென்று சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த காரியம் தான் நம்மளை எங்கே கொண்டு போகுது? பரலோகத்துக்கு கொண்டு போகுது. பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நமக்கு கொடுக்க போகுது. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினால் என்ன பண்ணாங்க? அந்த ஜீவ விருட்சத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம், எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அவங்க புசிச்சதுனால என்ன ஆயிடுச்சு? ஜீவ விருட்சத்தின் கனியினுடைய ஆசீர்வாதத்தை ஆதி மனுஷன் இழந்து போனான். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அது சாதாரண காரியம் இல்லை. நமக்கு அதை நம்ம பேசுகிறப்ப அது நமக்கு சாதாரணமாக தோணும். ஆனால் அதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கென்று சொல்லி வாழுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு 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 விஷயம் அது. அந்த காரியத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கை அதுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸாமுக்கு நேராக போய் எழுதிட்டு அவங்களுக்கு மார்க் கிடச்சிடாதுல்ல. அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணணும்? அதுக்குன்னு சொல்லி படிக்கணும், அதுக்குன்னு பிரயாசப்படணும், அதுக்குன்னு எஃபோர்ட் எடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? அந்த ஆனுவல் எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ண முடியும், அடுத்த கிரேடுக்கு போக முடியும் இல்லையா? நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே இடத்துலையே இன்னமும் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டிருந்தாலும் அதில் என்ன இல்லை? பிரயோஜனமே இல்லை. அதில் எந்த வேல்யூவும் இல்லை. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும்? வளரணும். ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அது வளரணும்னு நம்ம விரும்புவோம்ல. அந்த குழந்தை அது பிறந்த மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னால் அது யாருமே விரும்ப மாட்டோம். எல்லாருமே அந்த குழந்தை டெய்லி வளரணும். இன்றைக்கி பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த இன்னும் கொஞ்சம் சில மாதங்கள் அது என்ன பண்ணணும்? சிரிக்கணும், பேசணும், கொஞ்சம் எந்திரிச்சு உட்காரணும், நடக்கணும், சாப்பிடணும், அப்படி எல்லாமே நம்ம நினைப்போம் இல்லையா? அதே மாதிரியான டெவலப்மெண்ட் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துலையும் இருக்கணும். பாருங்கள், அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தினுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம உண்மையிலே ஜீவ விருட்சத்தின் கனியை சுதந்திரித்து கொள்ளணுங்கிற அந்த ஒரு வாஞ்சை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் கர்த்தருடைய சமூகத்தில். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இன்றைக்கி நம்ம தியானித்த காரியம்
கத்தருக்கென்று கனி கொடுக்கிற இப்படி நம்ம வாழ போகிறோம், இப்படியெல்லாம் நம்ம கத்தருக்கென்று ஓட போகிறோம். கனி கொடுக்குற ஒரு ஜீவியம் வாழுகிறதுனாலே நமக்கு என்ன நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்குது அப்படிங்கிற காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த காரியங்கள் நிச்சயமாகவே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கத்தர் உண்மையாகவே வருகிற நாட்களில் நம்ம எல்லாரையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நம்ம எல்லாருமே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். அப்பா தேவ ஆவியானவர் நீர் சபையோடு பேசியிருக்கிறோம் நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா, கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கத்தாவே உடைய பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். உமக்காக கத்தாவே கனி கொடுக்கிறவர்களாய் கத்தாவே இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டதாய் 30, 60, 100 பலன் கொடுக்கிறவைகளாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கத்தாவே இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்தாவே வருகிற நாட்களிலே உமக்காக இன்னும் வைராக்கியமாய் வல்லமையாய் எழுந்து பிரகாசிக்கிற சுடர்களாய் மாற நீர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். தெய்வ ஆவியானவர் நீரே எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். Praise the Lord, ஹல்லேலூயா. நான் நிறைய கனி கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஆமென். Praise the Lord. இந்த காலவெளியில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? Praise the Lord. நானும் காலவெளியில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னத்தோடு வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு முறை கூட அந்த வசனங்களை நம்முடைய ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஞாபகத்திற்கு கொண்டு வந்து நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஜஸ்ட் ஆப்போசிட், கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சகேயு. கர்த்தர் அந்த சகேயுவை மாற்றின பொழுது கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் தன்னை மாற்றிக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அன்று முதலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனாரோ அன்னைக்கே அவன் வாழ்க்கை மாறியது. கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாக மாறிட்டான். ஹல்லேலூயா. நான் கண்பான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் உருவாகணும். பாருங்கள், கனின்னு சொன்னால் ஒரே நாளில் அப்படியே வந்து அந்த கனி இப்படி வந்துடாது. தினம் பாருங்கள், அந்த மரத்தில் கனிகள் வந்து கொண்டே இருக்க நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் ஃப்ரூட்ஸ், கனி மரங்களை பாருங்கள். ஆமென். ஒரே நாளில் எல்லாம் கனி வந்து அப்படியே முடிஞ்சிடாது. ஒவ்வொரு நாளும் அது காயாக இருந்து அது கனியாகி ஆமென், அது ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிறத நம்ம பார்க்குறோம். கண்பான கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் ப்ராசஸ். இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட சகேயு அன்றைக்கே தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். அவருடைய ப்ராசஸை பார்த்தீங்கன்னா ஆமென், உடனே ஒப்பு கொடுக்குறோம், உடனே தீர்மானம் பண்ணுறோம், உடனே அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு குடும்பமாக அன்னைக்கு மனம் திரும்புகிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. இந்த வீட்டிற்கு அன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. பேசலாம். இன்றைக்கும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேருக்குள்ளும் ஆவியானவர் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் வீட்டில் இருந்தாலும் வெளியில் போனாலும் சபையில் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே எங்கிருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஒரு கனி கொடுக்கிற ஒரு நல்ல விசுவாசியாய் நான் வாழபடி நான் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கால்வெளி நம்ம தீர்மானம் எடுத்து போகலாம். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிறது என்றால் ஆமென், இன்னும் கொஞ்சம் சுலபமாக சொல்லணும்னு சொன்னால் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆமென் சூழ்நிலைமை நம்ம மாற்றிடுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உடனே நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல ஆமென் நிதானிக்கணும். நிதானித்து நல்ல ஒரு மனசாட்சியோடு நம்ம என்ன பண்ணணும்? உடனே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சூழ்நிலை ஒரு நாள் ஒரு தேவனுடைய பிள்ளையை மாற்ற முடியாது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகள், நல்ல ஒரு பாடலை பாடணும். அதில் ஒரு வரி இருக்கிறது, வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். கனி எங்கே இல்லையோ அங்கே வறட்சி இருக்கு. வறண்டு போன இடத்துல கனி கொடுக்கவே முடியாது. எந்த மரமும் கனி கொடுக்காது, காய்ந்து போய்விடும். அப்போ அந்த வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக்குறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 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 நம்முடைய வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக்கி
கனி கொடுக்கிற அனுபவத்திற்குள்ளே நம்ம ஒவ்வொருவரையும் நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். பெரியோர் சிறியோர் பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஆமேன், அத்தனை பேரும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமேன். சிறு குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே, எங்களுடைய சின்ன குழந்தைகள் கூட ஒரு நாட்கள் அவர் கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமேன். அப்படி நாம் தீர்மானங்களை எடுத்து நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பல்லவியை நம்ம இந்த சரணத்தை பாட போகிறோம். பாடும் பொழுது எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆமேன் நீங்கள் காணிக்கை செலுத்தி நீங்கள் கர்த்தரை மையப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆமேன் நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய தீர்மானம் இவைகளை ஆமேன் அங்கீகரித்து பிரைஸ் தி லார்ட் நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற ஒரு வல்லவராய் இருக்கிறார். நல்ல பாத்திரங்களாய் கருவிகளாய் மாற்ற ஒரு வல்லவராய் இருக்கிறார். நல்ல சாட்சியுள்ள ஒரு அனுபவத்திற்குள்ளே நம்மை நடத்த ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அர்ப்பணிப்போட ஆமேன் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பாடல் எல்லாரும் பாடலாமா? ஹல்லேலூயா. glory. வறண்ட வாழ்க்கை செழிக்க போகுது. ஆமென். நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏன்னா நான் கனி கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. எல்லாரும் பாடுவோமா? ஹல்லேலூயா. glory glory. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். தீய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலம் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. Praise the Lord. Amen. Glory. Hallelujah. Amen. இந்த நாட்களில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய அனுபவத்தில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக, சாட்சியுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக, அநேகருக்கு ஆசீர்வாதங்களாய் நாம் இருக்க போகிறோம். சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இப்போ கொடுத்தோம், ஜெபித்தோம். கர்த்தருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து ஆமென் கேட்ட வார்த்தையின்படியே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பாஸ்டர்மா வந்து கடைசி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒப்பு கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். ஆமென். நாம் ஒரு மனதோடு தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் ஜீவிக்கிற தேவனே, உமக்கு நன்றி ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான நாடகத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான கர்த்தாவே பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடியினாலே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். 1000 நாளை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய
உம்முடைய சமூகத்தில் செல்லுகிற இந்த ஒரு நாள் நல்லதாய் இருக்கிறபடினாலே நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே ஆவியானவருடைய கிரியைகள் நடப்பிக்கப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பாடல் ஆராதனை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. பாடி உம்மை துதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்காய் கொடுத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கேற்ற நல்ல வார்த்தைகளை கட்டளையிட்டபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே எல்லா விதமான கர்த்தாவே காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து மாற்றி ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கிற ஜீவியத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகளை ஆண்டவரே ஆண்டவரே விட்டு விடுங்கள் என்று அவர்கள் கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதப்பா. கனியற்ற ஜீவியம் வேணாயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கனிகள் நிறைந்து இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரிடத்திலும் இருந்து ஆண்டவரே நல்ல கனிகள் வெளிப்படட்டும். ஆவியின் கனிகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களை காண்கிறவர்கள் எல்லாம் உம்மை காணட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நல்ல சாட்சியின் ஜீவியம் செய்யும்படியாய் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வசனத்தை கேட்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒப்பு கொடுத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த ஒப்பு கொடுத்தல் நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை ஆண்டவரே நீங்க கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் வழி நடத்துங்க. உங்களுடைய சமூகத்திலும் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே தங்களுடைய ஆண்டவரே கையின் கிரியைகள் பிரயாசங்களிலிருந்து தம்முடைய பிள்ளைகள் தங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறார்கள் அப்பா. கர்த்தர் அதை கண்டிருக்கிறீங்க, பார்த்திருக்கிறீங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாய் தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாட்களில் உம்முடைய சமூகத்துக்கு வந்த தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. வர தடைப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையின் நிமித்தமாய் வர முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறார்களோ, உம்மை ஆராதிப்பதற்கு வர முடியாதபடி தடைகளோடு இருக்கிறார்களோ, அந்த தடைகள் எல்லாம் நீங்க உடை தெரியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்துக்கு ஓடி வரட்டும் ஐயா ஆண்டவரே. உங்க சமூகத்துல ஓடி வந்து உம்மை ஆராதிக்க வரட்டும் ஆண்டவரே. தீர பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்கள் நீங்கி சுகமாய் இருக்கும்படி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றுமுள்ள தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நினைக்கிறோம். இந்த நாளில் குடும்பமாய் சமத்துக்கு வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கடந்து போகிற பொழுது ஆண்டவரே இரட்டத்திரையான ஆசீர்வாதங்களோடும் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தோடும் தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கரங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் இருக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் பரிக பரியந்தம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து பாடலாமா? எல்லாரும் உட்கார்ந்து பாடுவோம். இந்த பாடல் எல்லாரும் உட்கார்ந்து பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பாடுவோம். அவர் செய்த ஹல்லேலூயா உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல
உபகாரங்களை நீ மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹalleluya. நல்ல கரங்களை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உடைய அன்பின் வாழ்த்துக்கள்.